முன்னொரு காலத்துல போஜராஜன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. அவரு விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்துட்டு வந்தாரு. இந்த போஜராஜன் தன்னோட நாட்டோட பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்துற அரசருங்க. அதனால நாட்டை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஒற்றர்களை வச்சிருந்தாரு. அந்த மாதிரியான ஒற்றர்கள்ல ஒருத்தனோட பேரு கடம்பன். இந்த கடம்பன் தீர்த்தமலை அப்படிங்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு வந்த ஒற்றன். ஒரு நாள் இந்த கடம்பன் என்ன பண்றான், மன்னர் போஜராஜனை வந்து சந்திக்கிறான். சமீபத்துல தீர்த்தமலைக்கு ஒரு தபஸ்வி வருகை தந்திருக்கிறதா தகவலும் சொல்றான். அந்த தபஸ்வி ஏறக்குறைய 100 முறைகளுக்கும் மேல மகாகாளி யாகத்தை செஞ்சு பார்த்துட்டாராம். ஆனாலும் ஒரு மகாகாளி யாகத்துல கூட காளி தேவி அவருக்கு தரிசனத்தை கொடுக்கலையாம். ஆமாங்க, அந்த குறிப்பிட்ட யாகமே காளி தேவியோட தரிசனத்தை நேர்ல பார்க்கறதுக்காக பண்ணப்படுற யாகம்தான். ஆனா என்ன காரணமோ தெரியலங்க, 100 முறை அதை செஞ்சும் கூட காளி தேவி இந்த தபஸ்விக்கு தரிசனத்தை கொடுக்கல. சரி, இந்த தடவை யாகத்தை பண்ணுற இடத்தையாவது மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த தபஸ்வி வந்த இடம்தான் தீர்த்தமலை. அதாவது இந்த போஜராஜனுக்கு கீழே வர்ற தீர்த்தமலை. இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஒற்றனான கடம்பன் போஜராஜன் கிட்ட சொல்லவும் அரசர் போஜராஜனுக்கு ஒரு ஆசை வந்தது. அதாவது இந்த முறை தன்னோட நாட்டில் வச்சு நடக்கிற அந்த யாகத்தில் தானும் போய் கலந்துக்கணும். மற்ற இடங்கள்ல கூட தரிசனத்தை கொடுக்காத காளி தேவி தன்னோட நாட்டில் வச்சாவது அந்த தபஸ்விக்கு தரிசனத்தை கொடுத்துடணும் அப்படின்னு. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட பரிவாரங்களை தயார் பண்றாரு. யாகம் நடக்கிற அன்னைக்கு காலையில தீர்த்தமலைக்கு போயும் சேர்றாரு. அங்க பார்த்தா அந்த முனிவர் மட்டும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஒரு பெரிய யாகத்தீயை வளர்த்துட்டு அங்க பூஜையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மன்னரை பார்த்ததும் கண்ணாலேயே ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தன்னோட பூஜையை தொடரவும் செய்கிறாரு. அப்படியே 1 மணி நேரம் கடந்து போயிடுது. இப்போ அந்த யாகத்துடைய இறுதி பகுதியும் வருது. இந்த மாதிரி இறுதி பகுதியில அந்த யாகத்தோட தலைவன், அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தபஸ்வி தானே, அந்த தபஸ்வி ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சிருக்கிற பொருட்களை எடுத்து யாக குண்டத்துல போட அதுல இருந்து ஒரு பெரிய புகை கிளம்பி வரும். அந்த புகையில தான் காளி தேவியே தோன்றுவா. இப்போ இந்த இடத்துலயும் இதெல்லாம் தான் நடக்கணும் இல்லையா? அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே பதற்றம், எப்படியாவது இந்த முறையாவது காளி தேவி வந்துடணும் அப்படின்னு. தபஸ்விக்கும் அதே எண்ணம் தான். ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதுக்கு மத்தியில அந்த மஞ்சள் மூட்டை யாகத்துல போடப்படுது. ஒரு பெரிய புகையும் அங்கிருந்து கிளம்பி வருது. ஆனா இந்த முறையும் காளி தேவி மட்டும் தரிசனமும் தரல, ஒன்னும் தரல. விரக்தியில கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டாரு அந்த தபஸ்வி. அது சரி, அவரும் பாவம் தானே, எத்தனை வருஷமாதான் அந்த யாகத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. போஜராஜனுக்கு இதையெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. என்ன இது, இந்த தபஸ்வி இத்தனை முறை வேண்டியும் காளி தேவி இவருக்கு தரிசனத்தையே தர மாட்டேங்கிறாளே, நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சுக்கிட்டே தபஸ்வி கிட்ட போய் ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறாரு. தபஸ்வியே, இன்னைக்கே மறுபடியும் இந்த யாகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆனா இந்த முறை இந்த யாகத்தோட தலைவனா நான் இருக்கிறேன். நானே என்னோட கையால யாக குண்டத்துல இந்த பொருள்களை தூக்கி போடுறேன் அப்படின்னு. அரசனே கோரிக்கை வச்சாச்சே, அதை எப்படி செய்யாம இருக்க முடியும்? அந்த கோரிக்கையின்படியே அடுத்து எல்லாம் நடந்தது. யாகமும் முடிஞ்சது. அரசர் போஜராஜனுடைய கையால அந்த மஞ்சள் மூட்டை யாக குண்டத்துல போடப்பட ஒரு பெரிய புகையும் கிளம்புச்சு. அந்த புகை கிளம்பின அடுத்த நிமிஷங்க காளி தேவி அங்கிருந்த அத்தனை பேருக்குமே தரிசனத்தை கொடுத்தா. போஜராஜனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போச்சு. காளியை கையெடுத்து கும்பிட்டாரு. இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் தன்னோட நாடும் நாட்டு மக்களும் இன்னும் ஒரு படி கொஞ்சம் மேல நல்லா இருக்கணும்னும் வேண்டுதலை வச்சாரு. முடிவுல ஒரு கேள்வியையும் கேட்டாரு. அம்மா மகாகாளி, ஏன் இந்த வேறுபாடு? இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணின யாகத்துக்கே பதில் தந்து இப்படி நேர்ல காட்சி அளிக்கிற நீ எதனால இத்தனை முறை 100 முறைகளுக்கும் மேல இந்த தபஸ்வி யாகத்தை செஞ்சும் இவரோட வேண்டுதலுக்கு மட்டும் பதில் தராம இருந்துட்ட அப்படின்னு. அதுக்கு அந்த காளி தேவி பதில் சொன்னாலாம், 100 முறை மட்டுமில்ல போஜராஜா,
1000 முறை இவர் இந்த யாகத்தை பண்ணியிருந்தாலும் நான் இவருக்கு காட்சி கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அந்த 1000 முறையுமே கூட இவரோட கவனம் அங்கங்க அலபாஞ்சிட்டே தான் இருக்குமே ஒழிய முழுவதுமாக இந்த யாகத்தின் மீது இருக்கவே இருக்காது. நீ இன்னைக்கு பண்ணினியே முழு மனதை முழுவதுமாக ஒருமுகப்படுத்தி ஒரு யாகத்தை, அந்த மாதிரி அவர் முன்னாடி பண்ணின எந்த ஒரு யாகத்திலையும் அவரோட மனசை ஒருமுகப்படுத்தியதே கிடையாது அப்படின்னு. அப்போதாங்க அந்த தபஸ்விக்கும் சரி போஜராஜனுக்கும் சரி அவ்வளோ நாள் அங்க என்ன தவறு நடந்துட்டு வந்தது அப்படிங்கிறதே புரிஞ்சுது. இன்னைக்கு இந்த கதையில வந்த தபஸ்விய மாதிரி தான் நம்மள நிறைய பேர் நடந்துக்கிறோம். 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு வேலையை பார்க்குறோமே ஒழிய அதுல சரியா 10 நிமிஷம் கூட கவனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த வேலையை பார்க்கறது கிடையாது. சுத்தி இருக்கிற சூழ்நிலை நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா நாளைக்கு நம்ம குறிக்கோளை அடையாம விட்டுட்டோம்னா இந்த சூழ்நிலையை எல்லாம் காரணம் சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. சுத்தி என்ன நடந்தாலும் வேற வழியே கிடையாது. நீங்க உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்தியே தான் ஆகணும். ஏன்னா உங்க குறிக்கோளை நீங்க சீக்கிரம் அடையிறதுக்கான ஒரே ஷார்ட்கட் கவனத்தை ஒருமுகப்படுத்துறது மட்டும்தான்.